பயாஸ் ஐசியை வந்து பயாஸ் ப்ரோக்ராமரில் வந்து சால்வர் பண்ணி ஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராமை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்டு நான் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணதும் இப்போது நான் வந்து டிடெக்ட் கொடுக்குறேன். டிடெக்டை கிளிக் பண்ணுறேன். டிடெக்டை கிளிக் பண்ணதும் எனக்கு வந்து ஐசி செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ரீட் பண்ணணும். ஐசியில் என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரீட் பண்ணணும். ரீட் ஐசி கொடுத்ததும் இட் டேக்ஸ் சம் டைம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஃபுல்லாக ரீட் ஆகி முடியட்டும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரீட் ஆகிடுச்சு. நான் வந்து இதை ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலை ரீட் ஆனதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரீட் பண்ண ப்ரோக்ராமை நான் சேவ் பண்ண போகிறேன். சேவ் பண்ணியாச்சு. இப்போது இதை நம்ம ஐசியை வந்து என்ன பண்ண போகிறோம்னா எரைஸ் பண்ண போகிறோம். ஐசியை எரைஸ் பண்ணிவிட்டு நியூ ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். பின் ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு